Hi, my dear students. Good morning to all. I hope you and your family members are safe at home. Before entering into the session, I just want to share the motivational quotes. The best way to win was to not need to win. The best performances are accomplished when you are relaxed and free of doubt. Example 2.26. Find the number of terms in the AP 3, 6, 9, 12, etc. 111. So here number of terms, that means n we want to find. So n formula is n equal to L minus A divided by D plus 1. So we want to know L, A, D. இது எல்லாமே நமக்கு தெரியணும். ஸோ அது எதை வச்சு நம்மளால் எடுக்க முடியும் அப்படின்னா இந்த சீக்வென்ஸ் ஆர்டரை வச்சு மட்டும்தான் எடுக்க முடியும். ஏங்கிறது ஃபஸ்ட்டு டேர்ம். ஸோ ஏ ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு டேர்ம் இங்கே இருக்கிறது 3. எல்லுங்கிறது லாஸ்ட் டேர்ம். ஸோ லாஸ்ட் டேர்ம் அப்படிங்கிறது இந்த லாஸ்ட் நம்பர். இந்த சீக்வென்ஸை பார்த்தாவே தெரியும். லாஸ்ட் டேர்ம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இது ஃபைனைட் சீக்வென்ஸு நம்மளால் சொல்ல முடியும். ஸோ அதாவது ஃபைனைட் ஏபி. இங்கே வந்து எல் ஈக்குவல் டு 111. டிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். டி என்னது? T2 மைனஸ் T1. ஸோ இங்கே T2ங்கிறது 6. 6 மைனஸ் T1ங்கிறது 3. ஸோ அப்போ 6 மைனஸ் 3 தட் இஸ் ஈக்குவல் டு 3. ஸோ இப்போ நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ n ஈக்குவல் டு எல்லுங்கிறது 111 மைனஸ் 3 டிவைடட் பை 3 ப்ளஸ் 1. ஸோ 111ல் 3 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 108 டிவைடட் பை 3 ப்ளஸ் 1. இங்கேயே நீங்கள் வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணுமா மேம் அப்படின்லாம் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு கேன்சல் ஆகுதான்னு செக் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ஆட் பண்ணலாம். ஸோ அப்போ இங்கே கேன்சல் ஆகுதான்னு பார்த்தோம் அப்படின்னா 1 3 இஸ் 3, 3 3s are 9, ரிமைனிங் 1, 6 3s are 18. ஸோ 36 ப்ளஸ் 1. ஸோ 36 ப்ளஸ் 1 37. ஸோ அப்போ இந்த ஏபியில் மொத்தம் எத்தனை டேர்ம் இருக்குது? 37 டேர்ம் இருக்குது. ஸோ அப்போ n ஈக்குவல் டு 37. லாஸ்ட்டாக சென்டென்ஸ் எழுதிக்கலாம். thus the AP contains 37 terms. Example 2.27. Determine the general term of an AP whose 7th term is -1 and 16th term is 17. General term அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னாவே Tn we want to find that. Here the given is T7. 7th term means T7. T7 equal to -1. Then T16 equal to 17. இது மட்டும்தான் நமக்கு தெரியும். ஸோ ஜென்ரல் டேர்ம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ரெண்டை வச்சு தான் நம்மளால் இது பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி வாண்ட் டு ஃபைண்ட் த Tn மீன்ஸ் வி வாண்ட் டு நோ தட் A அண்ட் D தட் இஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் அண்ட் காமன் டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் வந்து போடவே முடியும். ஸோ அதுக்கு இதை க்ளூவர்டாக வச்சு தான் நம்மளால் போட முடியும். ஸோ நமக்கு Tn ஃபார்முலா நல்லாவே தெரியும். ஸோ Tn ஈக்குவல் டு A ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு D. ஸோ அப்போ இங்கே T7ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்னுக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம்? 7. ஸோ அப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம போட முடியுதா அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு n ஈக்குவல் டு 7 வச்சு T7 ஈக்குவல் டு A ப்ளஸ் என்னங்கும் போது 7 மைனஸ் 1 இன்ட்டு D. T7ஓட வேல்யூ வித் கிவன் தட் இஸ் -1 ஈக்குவல் டு A ப்ளஸ் 7 மைனஸ் 1 தட் இஸ் 6 இன்ட்டு D. ஸோ ஆர்டரை எழுதிக்கலாம் அப்படின்னா இந்த சைடில் A ப்ளஸ் 6D equal to -1. So let us consider as first equation. Likewise, we want to substitute that n equal to 16. So T16 equal to A plus 16 minus 1 into D. So 16 minus 1 na 15. So A plus 15D equal to T16 oda value 17. So let us consider as second equation. ஸோ அப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன் தே கிவன். ஸோ அது ரெண்டையும் நம்மளால் அல்ஜிப்ரா ஃபார்முலா படி நம்மளால் சப்ராக்ட் பண்ண முடியும். மல்டிப்ளிகேஷன் பண்ணி எதாவது ஒன்று கேன்சல் பண்ணி நம்மளால் சால்வ் பண்ண முடியும். ஸோ சால்விங் த 2 ஈக்குவேஷன் ஹியர். ஸோ 1 மைனஸ் 2 அதாவது ஃபஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து செகண்ட் ஈக்குவேஷனை சப்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஆஸ் இட் இஸ் சேம். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இஸ் A plus 6D equal to -1.
second equation, that is a plus 15d that is equal to 17. இங்கே சப்ராக்ட்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா கீழே இருக்க எல்லா சைனுமே என்னவாகும், சேஞ்ச் ஆகும். ஸோ அப்போ ப்ளஸ் மைனஸ் ஆகுது, மைனஸ் மைனஸ். ஸோ இப்போ ஏ கேன்சல் ஆயிடுது. இங்கே மைனஸ் 15d, இங்கே வந்து 6d இருக்குது. அப்போ சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் 9d, பிகாஸ் 15 தான் கிரேட்டர். ஸோ எப்போ சேஞ்ச் பண்ணிட்டோமோ அந்த சைன் தான் எடுத்துக்கணும். ஸோ மைனஸ் 9d that is equal to minus 18. ஸோ மைனஸ் 9 இன்ட்டு டினா மைனஸ் 9 இன்ட்டு டி. ஸோ அப்போ இன்ட்டு வந்து இந்த சைடு ரைட் ஹேண்ட் சைடு வந்தால் டிவிஷன். ஸோ மைனஸ் 8 டிவைடட் பை மைனஸ் 9. ஸோ மைனஸ்க்கு மைனஸ் கேன்சல். 1 9 is 9, 2 9s are 18. So d equal to 2. Then substitute d equal to 2 in equation number 1. So equation 1 is a plus 6d equal to minus 1. So d place la 2 substitute பண்ண போறோம். So a plus 6 into d. So 6 into 2 that is equal to minus 1. So a plus 6 2s are 12 that is equal to minus 1. So plus 12 இந்த சைடு வந்துச்சு அப்படின்னா minus 12. So a equal to minus 1 minus 12. So a equal to minus 13. நமக்கு கொஸ்டினில் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறது ஜென்ரல் டேர்ம். ஸோ அப்போ ஜென்ரல் டேர்ம் அப்படின்னு சொல்லிட்டாங்கனாவே தட் இஸ் ஃபார்முலா tn ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டி. ஸோ இங்கே ஏங்கிறது மைனஸ் 13 ப்ளஸ் n நமக்கு தெரியாது. ஸோ n மைனஸ் 1, டிங்கிறது 2. ஸோ அப்போ அந்த 2வை உள்ள மல்டிபிள் பண்ணலாம். ஸோ மைனஸ் 13 ப்ளஸ் 2வை உள்ளே கொண்டு வந்தோம் அப்படின்னா 2 இன்ட்டு n 2n ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 1 2 is 2. ஸோ இப்போ நம்மளால் சப்ராக்டும் பண்ண முடியும். அதாவது ரெண்டுமே சைன் சேமாக இருக்குது. இது nth டேர்மாக இருக்கனால 2n அப்படியே தான் இருக்கும். இங்கே மைனஸ் 13 மைனஸ் 2, அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் 15. ஸோ tn ஈக்குவல் டு 2n minus 15. Example 2.28. If Lth, mth and nth terms of an AP are x, y, z respectively, then show that here the given two subdivision we want to solve. That is, first subdivision is x into m minus n plus y into l minus l plus z into l minus m that is equal to 0. ஸோ அப்போ நம்ம இந்த கண்டிஷனை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 0ன்னு வந்துருச்சு அப்படின்னா நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்றது அர்த்தம். ஸோ இதே கொஸ்டினுக்கு தான் செகண்ட் சப்டிவிஷனை நம்ம சால்வ் பண்ணி காட்டணும். ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு சப்டிவிஷனை சால்வ் பண்ணுவோம். இது ரெண்டுக்குமே காமன் ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா இங்கே இஃப் எல்த் எம்த் அண்ட் nth டேர்ம்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா டிஎல் டிஎம் டிஎன். ஸோ டிஎல் டிஎம் டிஎன்னு இருக்குது. இங்கே XYZன்னு அதை எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அதுதான் அந்த ஏபியில் வந்து எக்ஸ்ன்னு ஒய்இசட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம கிவனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டிஎல் ஈக்குவல் டு எக்ஸ், டிஎம் ஈக்குவல் டு ஒய், டிஎன் ஈக்குவல் டு இசட்னு கன்சிடர் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. எப்பயுமே ஆஸ் யூஷுவல் ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து இங்கே ஏ தான். ஃபஸ்ட்டு டேர்ம் ஈக்குவல் டு ஏ, தென் காமன் டிஃப்ரென்ஸுங்கிறது பி. காமன் டிஃப்ரென்ஸ் இஸ் டி. ஸோ அப்போ ஏ அண்ட் டி ஆஸ் யூஷுவல் தான். ஸோ அப்போ டிஎல் டிஎம் டிஎன். ஸோ நமக்கு ஆல்ரெடி ஜென்ரல் டேர்ம் நமக்கு எப்பயுமே உள்ள ஃபார்முலா என்ன அப்படின்னா டிஎன் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டி. நமக்கு இங்கே டிஎல்னு கொடுத்துருக்காங்க, டிஎம்னு கொடுத்துருக்காங்க, டிஎன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அந்த இதுக்கு படி கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். டிஎன்னுக்கு நம்ம எழுதியாச்சு. ஸோ லைக்வைஸ் டிஎல் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டு ஏ ப்ளஸ் என் பிளேஸில் நம்ம என்ன போடணும், எல் மைனஸ் 1 இன்ட்டு டி. அதே மாதிரி டிஎம் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் எம் மைனஸ் 1 இன்ட்டு டி. டிஎன் ஆல்ரெடி இருக்குது. ஸோ நம்ம டிஎல் டிஎம் டிஎன்னை தான் என்னென்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம், எக்ஸ் ஒய் இசட்னு. ஸோ அந்த ஆர்டரில் எழுதணும். ஸோ ஏ ப்ளஸ் எல் மைனஸ் 1 இன்ட்டு டி தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ், ஏ ப்ளஸ் m minus 1 into d that is equal to y, a plus n minus 1 into d that is equal to z. So மொத்தம் 3 equations இருக்கு. So consider as first equation, second equation, third equation.
ஸோ கொஸ்டினில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் வந்து எக்ஸ் இன்ட்டு எம் மைனஸ் என் ப்ளஸ் ஒய் இன்ட்டு என் மைனஸ் எல் ப்ளஸ் இசட் இன்ட்டு எல் மைனஸ் எம். திஸ் இஸ் எல் எல் மைனஸ் எம் ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ நம்ம இதை தான் நம்ம சால்வ் பண்ணி காட்ட போகிறோம். ஸோ அதில் வி ஹாவ் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரைட் ஹேண்ட் சைடை எடுத்துக்கிறோம், லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் எக்ஸ் இன்ட்டு எம் மைனஸ் என் ப்ளஸ் ஒய் இன்ட்டு என் மைனஸ் எல் ப்ளஸ் இசட் இன்ட்டு எல் மைனஸ் எம். இதை எடுத்து நம்ம ஈக்குவல் டு 0ன்னு ப்ரூவ் பண்ணி காட்ட போகிறோம். ஸோ ஆல்ரெடி வி ஃபைண்ட் எக்ஸ் ஒய் இசட். ஸோ எக்ஸ் இஸ் a plus l minus 1 into d into m minus n. Likewise plus y a plus m minus 1 into d into n minus l plus z is a plus n minus 1 into d into l minus m. ஸோ இந்த m மைனஸ் 1 இதோட நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம், அதாவது உள்ளே கொண்டு வந்துக்கலாம் ஏயோடையும் அதே மாதிரி இந்த டேர்மோடையும் உள்ளே மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ உள்ளே கொண்டு வந்தோம் அப்படின்னா a இன்ட்டு எம் மைனஸ் என் ப்ளஸ் ஆல்ரெடி எல் மைனஸ் 1 இருக்குது இன்ட்டு எம் மைனஸ் என் இன்ட்டு டி, இதுதான் அந்த ஃபஸ்ட்டு உள்ளது. ஸோ ஓவரால் ப்ராக்கெட் ப்ளஸ் லைக்வைஸ் என் மைனஸ் எல்லை உள்ளே கொண்டு வந்தோம் அப்படின்னா a இன்ட்டு என் மைனஸ் எல் plus m minus 1 into n minus l into d plus third term is a into l minus m plus n minus 1 into l minus m into d. ஸோ அப்போ மூணுலையும் பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஏ இருக்குது, இங்கே எல்லாத்துலேயுமே டின்னு இருக்குது. ஸோ எல்லாமே நடுவில் இன்பிட்வீனில் ப்ளஸ் சைனோட தான் இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்மளால் எடுக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ஏ மட்டும் எடுக்கிறோம், அதாவது இந்த ஏ மூணு இதில் இருக்கிற ஏ மூணுலையுமே காமனாக இருக்குது. ஸோ காமனாக வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா ரிமைனிங் இருக்கிறது எம் மைனஸ் என் ப்ளஸ் என் மைனஸ் எல் ப்ளஸ் எல் மைனஸ் எம். ஸோ இந்த மூணில் இருக்க இந்த ஃபஸ்ட்டு இதில் உள்ளது மட்டும்தான் எடுத்திருக்கேன், இது ரிமைனிங் இருக்குது. ஸோ இதுலேருந்து அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஓவரால் ப்ளஸ் இங்கேருந்து டியை காமனாக எடுக்கலாம். ஸோ அப்போ டியை காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா எல் மைனஸ் 1 இன்ட்டு எம் மைனஸ் என் தென் ப்ளஸ் எம் மைனஸ் 1 இன்ட்டு என் மைனஸ் எல் ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு எல் மைனஸ் எம். ஸோ அப்போது இங்கே பார்க்கும்போது இது ப்ளஸ் எம் இருக்குது, இங்கே மைனஸ் எம் இருக்குது, அதே மாதிரி மைனஸ் என் ப்ளஸ் என் இருக்குது, மைனஸ் எல் ப்ளஸ் எல் இருக்குது. ஸோ எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். ஏன்னா எல்லாமே இன்பிட்வீனில் ப்ளஸ் மைனஸ் சைனில் தான் இருக்குது. ஸோ அப்போ ஏ இன்ட்டு இங்கே எதுவுமே இல்லை அப்படின்னா அது 0. ஸோ அப்போ ஏ இன்ட்டு 0ன்னு ஆயிடுச்சு. ப்ளஸ் இப்போ இதை உள்ள டேர்ம்ஸ் எல்லாம் மல்டிபிள் பண்ணலாம். ஸோ அப்போ டி இன்ட்டு ஃபஸ்ட்டு எல்லை வச்சு உள்ளே மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ எல்எம் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் எல்என், அதே மாதிரி மைனஸ் 1ஓட இதை மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் எம் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் என் தென் ப்ளஸ் இப்போ இந்த எம்மை வச்சு இந்த டேர்மை மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ எம் இன்ட்டு என் எம்என் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் எம்எல். ஸோ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் என் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் எல். லைக்வைஸ் இங்கேயும் என் இன்ட்டு எல் என்எல் plus into minus minus nm minus 1 into l, that means minus l minus into minus plus 1 into m. ஸோ இங்கேயும் எதுவும் சேமாக இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணுறோம். இங்கே ப்ளஸ் எல்எம் இருக்குது, இங்கே மைனஸ் எம்எல். இப்படி நமக்கு வந்து 1 into 2நாலும் 2 into 1னால்ன்றது ப்ரொசீஜர் சேமுங்கிறது தெரியும். ஸோ மல்டிப்ளிகேஷனில் இருக்கும்போது ஆல்ஃபபெட் இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கனால ப்ராப்ளம் இல்லை. ஸோ இது கேன்சல் ஆயிடுச்சு. இங்கே மைனஸ் எல்என் இருக்குது, இங்கே என்எல் இருக்குது. ஸோ அப்போ இதுவும் கேன்சல். தென் மைனஸ் எம், இங்கே ப்ளஸ் எம். ஸோ இதுவும் கேன்சல். ப்ளஸ் என் மைனஸ் என் கேன்சல், ப்ளஸ் எம்என் மைனஸ் எம்என் கேன்சல், எல்லுக்கு எல் கேன்சல். ரிமைனிங் ஏதாவது டேர்ம்ஸ் இருக்கா, இல்லை. ஸோ அப்போ ஏ இன்ட்டு 0 ப்ளஸ் டி இன்ட்டு 0 எதோட ஆல்ஃபபெட் 0ஓட மல்டிப்ளை பண்ணாலும் சரி நம்பரோட மல்டிப்ளை பண்ணாலும் சரி ஆட்டோமேட்டிக்காக என்னது 0 தான். ஸோ அப்போ 0 + 0 0. ஸோ அப்போ the first term is proved. Second subdivision
x minus y into n plus y minus z into L plus z minus x into m equal to 0. ஸோ இப்போ இதை இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடை எடுத்து நம்ம ஜீரோன்னு ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸ் மைனஸ் ஒய் ஒய் மைனஸ் இசட் இசட் மைனஸ் எக்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நமக்கு ஆல்ரெடி எக்ஸ் ஒய் இசட் நமக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் வி வாண்ட் டு ஃபைண்ட் எக்ஸ் மைனஸ் ஒய். ஸோ எக்ஸுங்கும் போது ஏ ப்ளஸ் எல் மைனஸ் ஒன் இன்டூ டி மைனஸ் ஆஃப் ஒய் இஸ் ஏ ப்ளஸ் எம் மைனஸ் ஒன் இன்டூ டி. ஸோ அப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா இந்த மைனஸை உள்ளே கொண்டு வரலாம். அதுக்கு முன்னாடி இந்த டியையும் உள்ளே மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ ஏ ப்ளஸ் எல் இன்டூ டி மைனஸ் டி, இந்த இடத்துல மைனஸ் இன்டூ ப்ளஸ் மைனஸ் ஏ, தென் மைனஸ் ஆஃப் எம் இன்டூ டி எம்டி மைனஸ் டி. இப்போ இந்த மைனஸையும் உள்ளே கொண்டு போனோம் அப்படின்னா ஏ ப்ளஸ் எல்டி மைனஸ் டி மைனஸ் ஏ மைனஸ் எம்டி மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் டி. ஸோ அப்போ ஏ மைனஸ் ஏ கேன்சல், இந்த இடத்துல கூட நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். இங்கே மைனஸ் டிக்கு ப்ளஸ் டி கேன்சல், இங்கே எல்டி மைனஸ் எம்டி ரெண்டுலேயுமே டி காமனாக இருக்குது. ஸோ அப்போ டியை காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா எல் மைனஸ் எம் இன்டூ டி. ஸோ அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய்க்கு பதிலாக எல் மைனஸ் எம் இன்டூ டி போட்டுக்கலாம். லைக்வைஸ் ஒய் மைனஸ் இசட். ஸோ ஒய்ங்கும் போது ஏ ப்ளஸ் m minus 1 into d minus of a plus n minus 1 into d. So same procedure, a plus md minus d minus a இங்கே minus nd plus d. So minus a d ஐயும் சேர்த்தே நான் அந்த இடத்துல பண்ணிட்டேன். So plus a minus a cancel, plus d minus d cancel, இங்கே d common. So m minus n into d. So அப்போ y minus z equal to m minus n into d. So same z minus x. So அப்போ z is a plus n minus 1 into d, x is a plus l minus 1 into d. So இப்போ இதை உள்ள மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா a plus nd minus d minus a minus ld plus d. So aக்கு a cancel, minus d plus d cancel, d இங்கே காமன். ஸோ n minus l into d. ஸோ z minus x equal to n minus 1 into d. இப்போ இந்த இதை கொண்டு போய் நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இங்கே லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது x minus y into n plus y minus z into l plus z minus x into m. ஸோ x minus yக்கு பதிலாக l minus m into d. இங்கே ஆல்ரெடி ஒரு n இருக்குது. ஸோ இந்த nங்கிறது இது எல்லாத்துக்குமே பொதுவானது தான். ஸோ இன்டூ n ப்ளஸ் சேம் ப்ரொசீஜர் m மைனஸ் n இன்டூ d இன்டூ l ப்ளஸ் n மைனஸ் l இன்டூ d இன்டூ m. இந்த ஸ்டெப்பில் எல்லாத்துலேயுமே டி இருக்குது. மற்றபடி எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா மைனஸ் சைனோட இருக்குது. இங்கே என் எல் எம்ன்ற டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பட் ஆனால் டி இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் டியை காமனாக எடுக்கலாம். இப்போ இந்த ஸ்டெப்பில் டியை எடுத்துடலாம். கொஷின் கேட்கலாம், மேம் இந்த எண்ணு போடும்போது டிக்கும் வரும் எல் மைனஸ் எம்முக்கும் தான் வரும்னு சொன்னீங்க. அப்போ டியை மட்டும் எப்படி மேம் காமனாக எடுக்க முடியுது அப்படின்னா இது எல்லாமே மல்டிப்ளிகேஷனோட இருக்குது. இப்போ நீங்கள் டியை உள்ள எண்ணை கொண்டு வந்திருந்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பீங்க, டிஎன்னு தான் போட்டிருப்பீங்க. அதே மாதிரி இங்கே டிஎல் இங்கே டிஎம். ஸோ அப்போ மல்டிப்ளிகேஷனில் இருக்கும்போது ஈஸியாக காமன் வெளியில் எடுத்துடலாம். நமக்கு அந்த டி வந்து மைனஸோடையோ இல்லை வந்து டிவிஷன் அந்த மாதிரி எந்த ப்ராசஸ்லையும் இல்லை. ஸோ அதனால தான் நம்மளால் எடுக்க முடியுன்றதை சொல்கிறேன். இப்போ இந்த எண்ணை வந்து என்ன பண்ணிக்கலாம், உள்ள மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ d இன்ட்டு nl ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் mn ப்ளஸ் சேம் எல்லை கொண்டு வந்தோம் அப்படின்னா lm ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் nl தென் ஹியர் ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் mn மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் lm. ஸோ இப்போ இங்கே nl ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் nl இருக்குது. ஸோ அது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். இங்கே மைனஸ் mn இருக்குது, ப்ளஸ் mn lm எல்லாம். ஸோ அப்போ எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா டி இன்ட்டு 0. ஸோ அப்போ டி இன்ட்டு 0 0. See the note. In an AP, if every term is added or subtracted by a constant, then the resulting sequence is also an AP.
அதாவது ஒரு டேர்மோட ஆட் அண்ட் சப்ராக்ட் ஏதாவது ஒரு கான்ஸ்டன்ட் நம்பர்ஸ் எதையாவது ஆட் பண்ணோம் அப்படின்னாலும் அந்த இதுக்கான சீக்வன்ஸும் எப்படி தான் இருக்குமா, ஏபியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் டேர்ம் இஸ் if every term is multiplied or divided by a non-zero number. non-zero number அப்படின்னா ஜீரோவை தவிர, ஜீரோவோட எதை மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு என்ன தான், ஜீரோ தான். டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா 4/0 அப்படிங்கும்போது அது இன்ஃபினிட்டி ஆயிரும். ஸோ அது நம்மளால சீக்வன்ஸ்ன்னு சொல்லவே முடியாது, சீக்வன்ஸும் சொல்ல முடியாது. அப்படி இல்லை அப்படின்னா அது ஏபின்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால தான் அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க, நான்-ஜீரோ நம்பர் அப்படின்னா எந்த நம்பராக வேணா இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம், ஃப்ராக்ஷனாக இருக்கலாம், பாசிட்டிவ் நம்பராக இருக்கலாம், என்னவா வேணா இருக்கலாம், எதுவாக மட்டும் இருக்கக்கூடாது, ஜீரோவை தவிர மற்ற எதுவாக வேணா இருந்தாலுமே அந்த ரிசல்ட்டிங் சீக்வன்ஸ் இஸ் ஆல்சோ அண்ட் ஏபியாக கன்சிடர் பண்ணுவாங்க. இந்த 2 பாயிண்ட் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இது வந்து சம்ஸில் நிறைய இடத்துல கொஷின்ஸ்லையும் கேட்டிருக்காங்க, பப்ளிக் கொஷின்ஸ்லையும். ஸோ அதனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இஃப் த சம் ஆஃப் 3 கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ், ஆல்ரெடி கன்சிக்யூட்டிவ் அப்படின்னா நம்ம பார்த்துருக்கோம், அதாவது கண்டினியூஸ் நம்பரை தான் நம்ம கன்சிக்யூட்டிவ் நம்பர்னு சொல்லுவோம். மேம் எப்படி மேம் சீக்வன்ஸில் எடுத்துக்கிறது, அதாவது ஏபியில் எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கும் போது இது மாறும். ஏபிக்கு ஒன்று வரும், ஜிபிக்கு ஒன்று வரும். அதாவது அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனுக்கும் ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷனுக்கும் வேறு வேறு வரும். ஸோ இங்கே அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனில் என்ன அப்படின்னா 3 கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் ஆர் a minus d, a plus d. இதை ரொம்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோட காமன் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றது ஒன் வேர்டில் கேட்கலாம். ஸோ அந்த காமன் டிஃப்ரென்ஸ் இஸ் d. அதாவது 3 கன்சிக்யூட்டிவ் நம்பர், சம் ஆஃப் 3 கன்சிக்யூட்டிவ் நம்பர்னு கேட்டாங்க அப்படின்னாவே என்னது ஏபிக்கு, a minus d, a plus d. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் செகண்ட் ஒன் இஸ், அதாவது 4 கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா சம் ஆஃப் 4 கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ். அதே ப்ராடக்ட்டுக்கும் வரலாம், சரிங்களா? ஸோ சம்முனா சம்முக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணுமா மேம்? கிடையாது, அங்கே வேர்டிங் தான் மாறும். கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ்ன்னு சொல்லிட்டாங்கனாவே இதை தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ அதுக்கு என்ன அப்படின்னா a minus d, a plus d, a minus 3d, a minus d, a plus d, a plus 3d. இதை இன்டர்சேஞ்ச் பண்ணியும் எடுக்கக்கூடாது, அதே ஆர்டரில் தான் எடுத்துக்கணும். இதுக்கான காமன் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா 2d. See the example 2.29. In an AP, sum of 4 consecutive terms is 28 and their sum of their squares is 276. Find the 4 numbers. ஸோ அவங்க அந்த 4 நம்பரை யூஸ் பண்ணி அதுக்கான கன்சிக்யூட்டிவ் சம் பண்ணோம் அப்படின்னா 28ன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸ்கொயர் பண்ணி கண்டுபிடிக்கும் போது 276ன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. நமக்கு கண்டுபிடிக்க வேண்டியது அந்த 4 நம்பர்ஸ். ஸோ அப்போ அதுக்கு நமக்கு தேவையானது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏ தெரியணும், டி தெரியணும். அது தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த 4 நம்பர் என்னன்றதை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதுக்கு என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க கொடுத்துருக்க க்ளூ வேர்ட் 4 கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ அந்த 4 கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் ஆர் என்னென்னது, 4 consecutive terms are a minus 3d, a minus d, a plus d, a plus 3d. இதுதான் நமக்கு தெரியும். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சம் ஆஃப்னு சொல்லியிருக்காங்க. சம் அப்படின்னாவே அடிஷன் அர்த்தம். சம்னு சொன்னால் என்னது, அடிஷன். இந்த 4 கன்சிக்யூட்டிவ் டேர்மையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான வேல்யூ என்னன்னு சொல்லிட்டாங்க, 28ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ இது 4ஐயும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ சம் ஆஃப் 4 terms is 28ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ அதை ஆட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ a minus 3d plus a minus d plus a plus d plus a plus 3d that is equal to 28. இங்கே மைனஸ் சைன் கொடுத்துருந்தாங்கன்னா நம்மளால் என்ன பண்ணிக்க முடியும், ப்ராக்கெட்டில் போட்டு உள்ளே மல்டிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ப்ளஸில் இருந்தனால தான் ஆக்சுவலாக நான் அப்படியே எழுதிட்டேன். ஸோ இங்கே மைனஸ் 3d இருக்குது, இங்கே ப்ளஸ் 3d இருக்குது. ஸோ அப்போ ரெண்டுமே என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். இங்கே மைனஸ் d இருக்குது, இங்கே ப்ளஸ் d இருக்குது. ஸோ அதுவும் கேன்சல் ஆயிரும். இங்கே மொத்தம் எத்தனை a இருக்குது, 1 2 3 4. இதுவுமே நம்ம அல்ஜிப்ராவில் பார்த்துருக்கோம், கோஎஃபிஷியன்ட்டுக்கு முன்னாடி 1 இருக்குது. ஸோ அப்போ ஆல்ஃபபெட்டில் அதே சேம் இருந்துச்சுன்னா நம்பர் ஆட் பண்ணி அதே ஆல்ஃபபெட்டு. ஸோ அப்போ 1 + 1 + 1 அப்போ எத்தனை வரும், 4a that is equal to 28. ஸோ 4 into a அப்போ ரைட் ஹேண்ட் சைடில் போச்சு அப்படின்னா டிவைடட். ஸோ 1 4 is 4, 7 4s are 28. ஸோ அப்போ a equal to 7. ஸோ ஃபஸ்ட்டு டேர்மை வச்சு, அதாவது ஃபஸ்ட்டு க்ளூவோட வச்சு a equal to 7ன்றதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சம் ஆஃப்
their squares is 276. ஸோ நம்ம சம் ஆஃப் அப்படிங்கும்போது அடிஷன்னு தெரியும். ஸ்கொயர்னு சொன்னாங்க அப்படின்னா பவரில் 2ன்னு அர்த்தம், அதாவது பவர் 2 அப்படிங்கிறதா ஸ்கொயரில். ஸோ அப்போ இதை ஆட் பண்ணியிருக்காங்க, ப்ளஸ் என்னவும் பண்ணியிருக்காங்க, ஸ்கொயரும் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ அங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படி. செகண்ட் ஒன் இஸ் சம் ஆஃப் their squares is 276. ஸோ அப்போ ஸ்கொயரும் பண்ணியிருக்காங்க, ஆடும் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ a minus 3d the whole square plus a minus d the whole square plus a plus d the whole square plus a plus 3d the whole square that is equal to 276. ஸோ அப்போ இங்கே இடத்துல ரெண்டு ஃபார்முலா யூஸ் ஆகுதுன்றது பார்த்தோன்னே நமக்கு தெரியுது. ஸோ அந்த ரெண்டு ஃபார்முலா என்ன அப்படின்னா a plus b the whole square equal to a square plus b square plus 2ab, then a minus b the whole square equal to a square plus b square minus 2ab. ஸோ அப்போ இந்த ஸ்டெப்பை எடுத்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணாவே போதும். ஸோ ஃபஸ்ட் இருக்கிறது a minus 3d the whole squared. ஸோ அப்போ செகண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ a square plus 3d the whole square minus 2 into a into 3d plus same a minus d the whole square. ஸோ அப்போ a square plus d square minus 2ad. இங்கே b மட்டும் தான் டிஃபர் ஆகிருக்கு. ஸோ அப்போ ஆக்சுவலாக அப்படியே எழுதிக்கலாம். ப்ளஸ் அதே மாதிரி சேம் ஹியர் a square plus d square plus 2ad plus a square plus d square, இங்கே 3 இருக்குது. ஸோ அப்போ 3d the whole square plus 2 into 3d into a that is equal to 276. ஸோ அப்போ இங்கே 3d ஸ்கொயர்டு அப்படிங்கும்போது நம்ம ஹோல் ஸ்கொயர் பண்ணும்போது 3க்கும் வரும். ஸோ அப்போ a ஸ்கொயர் ப்ளஸ் 3 3s are 9d ஸ்கொயர் 2 3s are 6 மைனஸ், ஏன்னா இங்கே எல்லாமே ப்ளஸில் இருக்குது. ஸோ அப்போ இது மைனஸ். ஸோ அப்போ மைனஸ் 6ad ப்ளஸ் a ஸ்கொயர் ப்ளஸ் d ஸ்கொயர் மைனஸ் 2ad. இங்கேயே கேன்சல் பண்ணிக்கலாம், இல்லைனா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் கூட பண்ணிக்கலாம். ப்ளஸ் a ஸ்கொயர் d ஸ்கொயர் ப்ளஸ் 2ad ப்ளஸ் a ஸ்கொயர் ப்ளஸ் 9d ஸ்கொயர் ப்ளஸ் 6ad that is equal to 276. ஸோ அப்போ இங்கே கேன்சல் பண்ணுற மாதிரி இருக்கிறது அப்படின்னா மைனஸ் 2adயும் ப்ளஸ் 2adயும் கேன்சல் பண்ணிடலாம். 6adயும் மைனஸ் 6adயும் கேன்சல் பண்ணிடலாம். மற்ற எல்லாமே ப்ளஸில் தான் இருக்குது. ஸோ ஜஸ்ட் நம்மளால் ஆட் தான் பண்ண முடியும். ஸோ அப்போ ஆட் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே 1 2 3 4a ஸ்கொயர்டு இருக்குது. ஸோ அப்போ 4a ஸ்கொயர். டி ஸ்கொயரில் பார்த்தோம் அப்படின்னா ஆட் பண்ணணும். ஸோ 9 ப்ளஸ் 1 இங்கே 1 இருக்கிறதா தெரியும் நமக்கு. ஸோ 9 ப்ளஸ் 1 10, 10 ப்ளஸ் 1 11, 11 ப்ளஸ் 9 20 d ஸ்கொயர் that is equal to 276. ஸோ நமக்கு ஆக்சுவலாக நம்ம ஃபஸ்ட்டு இதிலே கண்டுபிடிச்சிட்டோம். ஏயோட வேல்யூ 7. ஸோ அப்போ அந்த ஏவை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ 4 into 7 ஸ்கொயர் ப்ளஸ் 20d ஸ்கொயர் that is equal to 276. ஸோ 7 ஸ்கொயர்டு அப்படின்னு சொல்லிட்டாங்கனாவே 7 7s are 49. ஸோ 4 into 49 plus 20 d squared equal to 276. ஸோ இப்போ இதை மல்டிபிள் பண்ணுவோம். ஸோ அப்போ இதை மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா இன்னொன்று நம்மளால் பண்ண முடியும். இங்கேயும் 4 இருக்குது, இங்கே 20 இருக்குது. ஸோ காமன் கூட எடுத்து நம்மளால் பண்ண முடியும். காமன் எடுத்து டிவைட் பண்ணிவிட்டு கூட நம்மளால் கேன்சல் பண்ணி சப்ராக்ட் பண்ணலாம். ஸோ அப்போ இங்கே 4 நம்ம வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா 49 ப்ளஸ் இங்கே 5 4s are 20 d ஸ்கொயர் that is equal to 276. ஸோ அப்போ ப்ளஸ் 4 மல்டிப்ளையில் இருக்கிறது இங்கே டிவைடில் வந்துடும். ஸோ அப்போ 49 ப்ளஸ் 5d ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 276/4. ஸோ இது 4 டேபிளில் கேன்சல் ஆகும். ஸோ 4 டேபிள் அப்படிங்கும்போது 6 4s are 24. ஸோ 1 4 is 4, 6 4s are 24, பேலன்ஸ் 3. ஸோ அப்போ பேலன்ஸ் 3ங்கும் போது 36, 9 4s are 36. ஸோ இங்கே 5d ஸ்கொயர் 49 ப்ளஸ் 5d ஸ்கொயர் ஈக்குவல் டு 69 ப்ளஸ் 49 இந்த சைடு வந்தால் மைனஸ் 49. ஸோ அப்போ 5d ஸ்கொயர் ஈக்குவல் டு 69 மைனஸ் 49. அப்போது 5d ஸ்கொயர் ஈக்குவல் டு 69ல் 49 போச்சுன்னா 20.
இங்கே 5 இன்டூ டி ஸ்கொயர்டுன்னு இருக்குது. ஸோ அப்போ டி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 20 டிவைடட் பை 5. ஸோ கேன்சல் பண்ணிடலாம் நம்மளால். ஸோ 1 5 is 5, 4 5s are 20. ஸோ அப்போ டி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 4. நமக்கு டி தான் தேவை. ஸ்கொயர் இருக்குது அப்படின்னா அது ரைட் ஹேண்ட் சைடில் போச்சு அப்படின்னா ரூட்டாக மாறும். ஸோ அப்போ √4. இப்போ √4ஓட வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னாவே ரூட் வந்தாவே ப்ளஸ் ஆர் மைனஸ் தான். 4ங்கும் போது நமக்கு தெரியும் 2 ஸ்கொயர்டு. ஸோ அப்போ ஸ்கொயருக்கு ரூட்டு கேன்சல் ஆகிடுச்சுன்னா வேல்யூ இஸ் 2. ஸோ அப்போ டியோட வேல்யூ எய்தர் 2ஆக இருக்கலாம், இல்லை அப்படின்னா -2ஆக இருக்கலாம். ஸோ இந்த ரெண்டையும் வச்சு இப்போ நம்ம வந்து அந்த சீக்வன்ஸ் ஆர்டரை எழுத போகிறோம். அதாவது 4 நம்பர்ஸை கண்டுபிடிக்கணும். ஸோ இஃப் a ஈக்குவல் டு 7, d ஈக்குவல் டு 2ன்னு ஃபஸ்ட் எடுத்து போடலாம். ஸோ அந்த 4 நம்பர்ஸ் என்னென்ன அப்படின்னா a - 3d, a - d, a + d, a + 3d. ஸோ அப்போ நம்ம வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ ஏக்கு பதிலாக 7 - 3 இன்ட்டு 2. ஸோ 7 - 3 2s are 6. வேல்யூ இஸ் 1. இங்கே a - d. ஸோ அப்போ 7 - 2 that is equal to 5. இங்கே ப்ளஸ் 7 - 2 that is equal to 9. இங்கே 7 + 3 இன்ட்டு 2. ஸோ 7 + 3 2s are 6. ஸோ ஆட் பண்ணோம் அப்படின்னா 13. ஸோ therefore the 4 termsன்னு சொல்லிக்கலாம். இல்லை அப்படின்னா 4 numbers are 1 5 9 13. இது d ஈக்குவல் டு 2ன்னு வச்சு போட்டது. இப்போ நம்ம என்னென்னு வச்சு போடணும்? மைனஸ் வச்சும் நம்ம கண்டுபிடிக்கணும். இஃப் a ஈக்குவல் டு 7, d ஈக்குவல் டு -2. ஸோ அப்போ சேம் a - 3d, a - d, a + d, a + 3d. அப்போ ஏக்கு பதிலாக 7 - 3 இன்ட்டு 2 that is equal to சாரி இங்கே -2. ஸோ அப்போ மைனஸ் அப்ளை பண்ணணும். ஸோ 7 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 6. ஸோ அப்போ ஆட் பண்ணோம் அப்படின்னா 13. இங்கே ஏ 7 மைனஸ் ஆஃப் -2. ஸோ அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2. ஸோ 7 + 2 9. தென் 7 இங்கே ப்ளஸ் ஆஃப் -2. ஸோ அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 7 - 2 that is equal to 5. Then 7 + 3 into -2. So 7 plus plus into minus 3 2s are 6. So 7 - 6 1. So therefore the 4 numbers are 13 9 5 1. மேம் இந்த ஆர்டரை வந்து சேஞ்ச் பண்ணி இப்படி எழுதியிருக்கோமே, அதாவது டிசெண்டிங்கில் எழுதியிருக்கோமோ, எந்த ஆர்டரில் கிடைக்குதோ அந்த ஆர்டரில் தான் நம்மளால் எழுதணும். நீங்கள் இன்னொரு டவுட்டும் கேட்கலாம், மேம் ஒரு வாட்டி கண்டுபிடிச்சிட்டு நம்ம விடலாமா மேம்? இதை கண்டுபிடிக்காமல் இருந்தால் மார்க் ரெடியூஸ் பண்ணுவாங்களா? கண்டிப்பாக ரெடியூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நமக்கு டியோட ஆக்சுவல் வேல்யூ எதுன்றது நமக்கு தெரியாது. ஒன்று இதை வச்சு கண்டுபிடிச்சிருக்கலாம், இதை வச்சு கண்டுபிடிச்சிருக்கலாம். ரெண்டை வச்சு கண்டுபிடிச்சாலும் அதோட ஆன்சர் எப்படி தான் வந்திருக்கு? சம் பண்ணாலும் 28 தான் கிடைக்குது, சம் ஆஃப் ஸ்கொயர் பண்ணாலும் 276 தான் கிடைக்குது. ஸோ 2 பாசிபிலிட்டிஸ் இருக்கிறனால ரெண்டையுமே நம்மளால் எழுதி தான் ஆகணும். எக்ஸாம்பிள் 2.30. A mother divides ₹207 into 3 parts such that amount are in AP. அதாவது அம்மா வந்து அவங்க வந்து 3 பார்ட்டாக 207 பிரிக்கிறாங்க. அதுவும் எந்த இதில் பிரிக்கிறாங்க அப்படின்னா ஏபி ஆர்டரில் தான் பிரிக்கிறாங்க. அதுலேயே நமக்கு தெரிஞ்சிடும். 3ன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னாவே ஏபியோட டேர்ம்ஸ் என்னென்ன? a - d, a + d அந்த ஆர்டரில் தான் நம்ம எடுக்க போகிறோம். அண்ட் கிவ்ஸ் இன்டு ஹர் 3 childrens. அவங்க 3 குழந்தைங்களுக்கு அதை பிரித்து கொடுத்துருக்காங்க. த ப்ராடக்ட் ஆஃப் த 2 least amount that the children had ₹4,623. Find the amount received by each child. எந்தெந்த அமௌண்ட் வந்து அவங்க எடுத்திருக்காங்க, இந்த குழந்தை ஃபஸ்ட்டு குழந்தை இவ்வளோ அமௌண்ட்டு, செகண்ட் இவங்க, தேர்ட் இவங்கன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு நமக்கு கொடுத்துருக்க 2 க்ளூ வேர்டு வந்து டிவைட்ஸ் பண்ணி எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? 207. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே 3 குழந்தைங்களுக்குமே சம்மா தான் போட்டு பிரித்து தான் நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக இது சம் ஆஃப் அமௌண்ட்டு தான் ₹207. இது ப்ராடக்டோட அமௌண்ட்டு. அதுவும் என்னது? 2 லீஸ்ட் அமௌண்ட் யாருக்கு வருதோ அப்போ அந்த 2 குழந்தைங்கள உள்ளது தான் எடுக்க முடியும். ஸோ அப்போ யாருன்றதை பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கிவன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சம் ஆஃப்
3 children அவங்களோட அமௌண்ட் வந்து rupees 207. ஸோ அப்போ நம்ம கன்சிடர் சீக்வன்ஸ் ஏபி எடுக்கணும். ஸோ த சீக்வன்ஸ் ஆஃப் an AP is A minus D, A plus D. இந்த ஆர்டரை வச்சு தான் ஃபஸ்ட்டு இந்த க்ளூவோட வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ அப்போ இங்கே சம்முங்கும்போது A minus D plus A plus A plus D that is equal to 207. ஸோ மைனஸ் டிக்கும் ப்ளஸ் டிக்கும் கேன்சல். ஸோ அப்போ 1 2 3 இருக்குது. ஸோ அப்போ 3A ஈக்குவல் டு 207 மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடில் வரும்போது டிவைட். ஸோ ஹியர் வி கேன் கேன்சல். 1 3 is 3, 6 3s are 18, remaining 2, 9 3s are 27. ஸோ அப்போ A ஈக்குவல் டு 69. அதாவது ஃபஸ்ட்டு டேர்முங்கும் போது இதுதான் அவங்களோட ஃபஸ்ட்டு சில்ட்ரனாக இருப்பாங்க. ஸோ அவங்களோட ஃபஸ்ட்டு சில்ட்ரனோட அமௌண்ட்டே எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க 69ன்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம டி கண்டுபிடிக்க போகிறோம். அதை வச்சு தான் நம்ம இது பண்ணலாம். இங்கே கொஷினில் வந்து அமௌண்ட் ரிசீவ்டு பை ஈச் சைல்டு தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல சம் ஆஃப் 3 சில்ட்ரன்னு போடுறது தப்பு. சம் ஆஃப் த அமௌண்ட்டுன்னு தான் சொல்லணும். ஸோ சாரி, இதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா டியர்ஸ்? தென் செகண்ட் ஒன் இஸ் த கிவன் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் 2 least amount is rupees 4,623 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 2 லீஸ்ட் அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு 2 தான் நம்மளால் எடுத்துக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு 2 உள்ளவங்க யார் யார் அப்படின்னா A minus D, இங்கே ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்கனாவே தட் இஸ் மல்டிப்ளிகேஷன். ஸோ A minus D into A that is equal to 4,623. நம்ம ஆல்ரெடி A ஈக்குவல் டு 69ன்றது நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ அப்போ இங்கே அப்ளை பண்ணோம் அப்படின்னா 69 மைனஸ் D இன்ட்டு 69 that is equal to 4,623. ஸோ மல்டிப்பிளில் இருக்கிறது இந்த சைடு வந்தால் டிவைட். ஸோ அப்போ 69 மைனஸ் D ஈக்குவல் டு 4,623 டிவைடட் பை 69. ஸோ இதை வந்து நம்மளால் டிவைட் பண்ண முடியும். சான்சஸ் இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்போம். ஸோ 4,623 டிவைடட் பை 69. இந்த ப்ராசஸ்லேயும் நம்ம டிவைட் பண்ணலாம் ஸ்ட்ரைட்டாக. இல்லை மேம் இது எனக்கு கன்ஃபியூஷன் ஆகும், நான் வேணால் 3 டேபிள் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பண்ணுறேன் அப்படின்னாலும் பண்ணலாம். ஸோ அப்போ இங்கே கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னா 3 டேபிளில் 2 3s are 6, 3 3s are 9, இங்கே 1 3 is 3, பேலன்ஸ் 1, 5 3s are 15, பேலன்ஸ் 1, 4 3s are 12, then 1 3 is 3. ஸோ அப்போ 23ங்கிறது ப்ரைம் நம்பர். கண்டிப்பாக ப்ரைம் நம்பரை வச்சு தான் நம்மளால் டிவைட் பண்ண முடியும். ஸோ அதை செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இதை நம்ம ஸ்ட்ரைட்டாக பண்ணணுன்ற அவசியம் இருக்காது. ஸோ 1541 டிவைடட் பை 23. ஸோ அப்போ 23 டேபிளில் தான் நம்ம சொல்லி பார்க்கணும். அப்போ இங்கே 15ங்கிறது வராது. ஸோ 154 வரைக்கும் நம்மளால் எடுக்கணும், 3 டிஜிட் வரைக்கும். ஸோ அப்போ 23 கூட மல்டிபிள் பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்போ 23 இன்ட்டு 4 பண்ணி பார்க்கலாம். 4 3s are 12, ரிமைனிங் 1, 4 2s are 8, 8 plus 1 9. ஸோ இன்னும் கூட போகலாம். ஸோ அப்போ 23 இன்ட்டு 6, 6 3s are 18, 6 2s are 12, 12 plus 1 13. இப்போ 7 பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 7 3s are 21, பேலன்ஸ் 1, சாரி 2, 7 2s are 14, 14 plus 2 15, சாரி 7 2s are 14 plus 2 16. ஸோ 161 வந்துருச்சு. இங்கே 154 தான் இருக்குது. ஸோ அப்போ 6 டைம்ஸ் தான் பண்ணலாம். ஸோ 6 டைம்ஸ் பண்ணோம் அப்படின்னா 138. ஸோ இப்போ சப்ராக்ட் பண்ணுறோம். ஸோ 4, இங்கே 14. ஸோ சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 6, 4ல் 3 போச்சு அப்படின்னா 1. ஸோ 1623 வராது. ஸோ 1ஐயும் கீழே இறக்கலாம். ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். 723 சார் 161. ஸோ அப்போ இங்கே வந்து 69 மைனஸ் D ஈக்குவல் டு 67 நமக்கு கேன்சல் ஆகி கிடச்சிருக்கு. ஸோ ப்ளஸ் 69 வந்த சைடு வந்துச்சு அப்படின்னா மைனஸ் 69. ஸோ 67 மைனஸ் 69. ஸோ அப்போ இங்கே சப்ராக்ட் பண்ணுறோம். இதில் கிரேட்டர் 1 69, அதோட சைன் வந்து மைனஸ். ஸோ அப்போ மைனஸ் D ஈக்குவல் டு மைனஸ் 2. ரெண்டு பக்கமும் மைனஸ் இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ D ஈக்குவல் டு 2. ஸோ அப்போ அந்த லாஸ்ட்டாக அவங்க கொஷின் கேட்டிருக்கிறது
அந்த 3 அமௌண்ட்டை வந்து எப்படி அவங்க அம்மா வந்து 3 சில்ட்ரனுக்கும் பிரித்து கொடுத்துருக்காங்கன்ட்டு. ஸோ தேர்ஃபோர் amount given by the mother to her 3 children are ஃபஸ்ட்டு வந்து a minus d தான், செகண்ட் a plus d 3 இதில் தான் நம்ம போட்டிருக்கோம். ஸோ அப்போ இங்கே ஏங்கும் போது 69 மைனஸ் டியோடது வந்து 2. ஸோ சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 67, a ஆல்ரெடி 69, then 69 plus 2 that is equal to 71. ஸோ that is the amount are என்ன வருது அப்படின்னா rupees 67, rupees 69, rupees 71. Okay students, today's session is over. Write your CW neatly and properly. If you have any doubt, kindly ask me. Thank you. Have a nice day.